இந்தியா vs ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஓடிஐ மேட்ச் நடந்துச்சுங்க. ஆப்கானிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணாங்க. அதனால் பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் வந்து ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் வந்த வேகத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரோஹித் சர்மா களத்தில் நின்னார். 48 ரன்ஸ் அடித்தார். அவரோட 14,000 ரன்ஸ் இன்டர்நேஷனல் கரியரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. செம்மையாக விளாண்டார். புல் ஷாட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அதை வந்து விளாண்டார். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 ஐகானிக் நாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. சுப்மன் கில் அண்ட் இஷான் கிஷன். அவங்க 2 பேரோட ஷாட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே வந்து கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு 100 வந்து அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமான ஒரு பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 224 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. ஸோ சுப்மன் கில் வந்து தன்னோட 154 ரன் அடித்தார். செஞ்சுரி அடித்து 9வது செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். இஷான் கிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ தாறுமாறான ஒரு கேமை வந்து விளாண்டுருக்காங்க 2 பேருமே. செம்மையான விளாட்டு, செம்மையான மேட்சாக இருந்துச்சு. அவங்களோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. 4 பக்கமும் தெறிக்க விட்டாங்க. இஷான் கிஷனோட ஃபார்மை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காரு. செம்மையான ஃபார்மில் வந்திருக்காரு. தாறுமாறான ஒரு பிளேயிங் வந்து விளாண்டுருக்காரு. செம்மையான பிளேயிங்காக இருக்குது. பார்க்கறதுக்கே அருமையாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே நின்று மேட்ச்சை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போவே தெரியும் 400 ரன்ஸ் மேலே எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு சூப்பரான கேம் பிளே வந்து 2 பேருமே விளாண்டாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேரோட பார்ட்னர்ஷிப்புமே ரொம்பவே கை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கடகடான்னு விக்கெட் போக ஸ்ரேயஸ் ஐயருமே கம்மி ரனில் வந்து அவுட் ஆகிட்டார். வாஷிங்டன் சுந்தர் வந்து 19 ரன்கள் அவுட் ஆகிட்டார். எல்லாருமே தங்களோட விக்கெட்டை வந்து இழந்தாங்க. இந்தியா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 49.5 ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 402 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஸ்கோர் அடித்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பொழந்து கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க 2 பேருமே. அவங்க 2 பேர்னால தான் இந்த ஒரு இமாலய ஸ்கோர் வந்து செட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாலா பக்கமே பட்டாசு செதுற வர்ற மாதிரி வேறு லெவலில் செதுற வச்சாங்க பாலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் களத்தில் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலுமே அவங்களால வந்து பவுலிங்கோட தாக்கு பிடிக்க முடியல. பிரார் வந்து சூப்பராக பவுல் பண்ணார். அதேமாதிரி ஹர்ஷதீப் சிங் சூப்பராக பவுல் பண்ணார். அதேமாதிரி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் அவரோட இன்டர்நேஷனல் ஃபஸ்ட் கேரியரில் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ சூப்பராக பவுல் பண்ணார். அவரை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஐபிஎல்லே நல்லா பண்ணார். லக்னோ டீமுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணார். அவர் கரெக்டான ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் பவுலிங் வந்து காமிச்சிருந்தார். ஸோ இவங்க 3 பேரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்கானிஸ்தானில் சேஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்து தடுமாறினாங்க தான் சொல்லணும். ரிமைனிங் பவுலர்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ்லாம் செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானால் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாகவே சுருட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 403 வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களால அதை எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 170 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வந்து மாபெரும் வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் வின்னையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.